نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாசனை திரவியம் பூசலாமா? ஹஜ்ரத் அபு மூசா அஸ்ஸரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் மக்கள் தன்னுடைய நறுமணத்தை நுகர வேண்டும் என்ற எண்ணத்தில் நறுமணம் பூசிக்கொண்டு மக்களை கடந்து சென்றாள், குறிப்பாக ஆண்களை கடந்து சென்றால் அந்த பெண் தப்பானவள் என்று கடுமையான சொல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் மூலம் பெண்கள் வெளியே நிர்பந்தமாக செல்லும் போது எப்படி போக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். பெண்கள் வீட்டில் இருக்கும்போது விரும்பியவாறு நறுமணம் பூசலாம். அதுவும் அடக்கமாக நிறம் வெளியில் தெரிகின்ற அளவுக்கு நறுமணத்தை பூசுவது சிறந்தது. ஆண்கள் நிறம் தெரியாத நறுமணம் வெளியில் தெரிகின்ற நறுமணத்தை பூசுவது சிறந்தது என்று ஹதீஸில் வருகிறது. பெண்கள் அடிக்கடி வெளியில் செல்லக்கூடாது. நிர்பந்தம் என்றால் வெளியில் செல்லலாம். அப்படி வெளியில் செல்லும் போது நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே செல்லக்கூடாது. நறுமணம் பூசிக்கொண்டு ஆண்களை கடந்து செல்லும் போது ஆண்களின் இச்சையை தூண்டக்கூடியதாக அது ஆகிவிடும். அந்த நறுமணத்தை நுகர்கின்றவர்கள் திரும்பி அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகிவிடும். எனவே ஒரு பெண்ணுடைய நறுமணம் மற்றவரை வசீகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இவ்வாறு நறுமணம் பூசுபவள் நல்ல பெண்ணாக இருக்க முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு பெண்மணி பள்ளிவாசலிலிருந்து வெளியில் வருகின்றாள். அவளுடைய மேனியிலிருந்து நறுமணம் கமழுகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஓ பெண்மணியே, நீ நறுமணம் பூசியிருக்கிறாயா என கேட்கிறார்கள். அந்த பெண்மணி ஆம் என்றாள். அதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், எந்த பெண் இந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறாளோ அவளுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த பெண் வீட்டில் பெருந்தொடக்குக்கு குளிப்பதைப் போன்று குளிக்காதவரை அவளுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என கூறினார்கள். பள்ளிவாசல் எப்பேற்பட்ட இடம்! அதிலும் குறிப்பாக சஹாபாக்களுடைய காலம், இறை எச்சம் நிறைந்த அந்த காலத்தில் அல்லாஹுக்கு முன்னாடி இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு அல்லாஹுக்காக தொழ வேண்டும் என்ற ஆசையோடு வருகின்ற அந்த இடத்தில் கூட ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடிய நறுமணத்தை பூசி வரக்கூடாது. அவ்வாறு வந்தால் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிக்கே வரக்கூடாது என்றால் நாம் இப்போது நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, கடை வீதிக்கு செல்வது, சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, வேலைக்கு செல்வது, இன்னும் நல்ல வாசனையுள்ள பூவை வைத்துக்கொண்டு செல்வது, இவையெல்லாம் நிர்பந்தமாக செல்லும் இடங்களுக்கு கூட நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இனி நாம் கவனத்தில் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயன் அவனையன்றி வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அரியரின் அர்ஷின் அதிபதி ஆவான். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.